الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, கவலைகள் இல்லாமல் வாழ்வது எப்படி என்ற தலைப்பிலே கடந்த சில நாட்களாக நாம் பல விஷயங்களை கலந்துரையாடி வருகின்றோம். கவலையை பற்றி எமது மார்க்கம் என்ன சொல்கிறது? கவலைப்படுவதை, கவலைகளோடு வாழ்வதை, துன்பப்படுவதை, துன்பங்களை சுமந்து வாழ்வதை இந்த மார்க்கம் அனுமதிக்கிறதா, ஊக்கப்படுத்துகிறதா, உற்சாகப்படுத்துகிறதா, இல்லையா என்பது பற்றி ஆரம்பமாக நாம் கலந்துரையாடினோம். அந்த வகையில் உண்மையில் இந்த மார்க்கம் கவலையை விரும்பும் மார்க்கம் அல்ல, மனிதர்கள் துன்பத்தில் வாழ வேண்டும் என்பதை விரும்புகின்ற மார்க்கம் அல்ல. மாற்றமாக மனிதர்கள் நிம்மதியோடு நிறைவான ஒரு வாழ்க்கையை மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை ஆசிக்கின்ற மார்க்கம், அதற்கான வழிகாட்டல்களை தருகின்ற மார்க்கம் என்பதை எமது முதலாவது உரையிலே நாம் விரிவாக கலந்துரையாடினோம். அந்த வகையில் மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெற்றுக்கொள்வதற்கு, கவலைகள் இல்லாமல், மனச்சோர்வு இல்லாமல், மனோரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஆரம்பமாக தன்னை அறிய வேண்டும். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு செல்ல இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், முதலான தன்னோடு தொடர்புபட்ட வினாக்களுக்கான விடைகளை மனிதன் கண்டறிகின்ற போது முதலாவதாக மனிதன் கவலைகளில் இருந்து விடுதலை பெறுகின்ற, துன்பமில்லாமல் வாழுகின்ற பேற்றை, வாய்ப்பை பெறுகிறான் என்பதை நாம் கலந்து உரையாடினோம். அடுத்ததாக இந்த உலக வாழ்க்கையை பற்றி, இந்த வாழ்க்கையின் உண்மையை பற்றி, யதார்த்தத்தை பற்றி, உலக வாழ்க்கை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை என்பது எத்தகையது, இந்த அடிப்படைகளை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்கின்ற போதும் அவன் மன நிம்மதியை பெறுகிறான், மன நிறைவை பெறுகிறான், சந்தோஷத்தை பெறுகிறான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக மனிதனுக்கு மன நிம்மதியை, மன அமைதியை கொடுக்கின்ற மற்றுமோர் அடிப்படையான நம்பிக்கை, உலகில் அனைத்தும் இறைவனுடைய நாட்டப்படி, சித்தப்படி, நிர்ணயத்தின்படி, திட்டத்தின்படி நடைபெறுகின்றன என்ற அந்த பெரிய பிரபஞ்ச உண்மையை மனிதன் ஏற்று விசுவாசிப்பது, ஏற்று நம்புவது. அதன் மூலமாகவும் மனிதன் இந்த உலகத்திலே மனநிறைவையும் நிம்மதியையும் பெற்று வாழலாம் என்பது பற்றியும் நாம் கலந்து பேசினோம். இன்று நாம் இதுவரை கலந்துரையாடிய இந்த விஷயங்களுடைய வெளிச்சத்திலே மனிதனுக்கு பெரிய அளவில் மன நிம்மதியை தருவது கடவுள் நம்பிக்கைதான், இறை நம்பிக்கைதான் என்ற விஷயத்தை சற்று விரிவாக கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த உலகிலே மனிதன் நிம்மதிக்கு வழியை தேடுகின்ற போது, நிறைவான வாழ்க்கைக்குரிய பாதையை தேடுகின்ற போது, அவன் தன்னை படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு நிச்சயம் வரவேண்டியிருக்கும். எனவேதான் உலகில் தோன்றிய பெரும் தத்துவ மேதைகள், அறிஞர்கள் பெரும்பாலானவர்கள்
இந்த உண்மையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மனிதன் உண்மையான சந்தோஷத்தை, உண்மையான நிம்மதியை, நிறைவை பெறுவதற்கு சிறந்த வழியாக இருப்பது இறை நம்பிக்கைதான், கடவுள் நம்பிக்கைதான் என்பதை வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக பிரபலமான ஒரு மனோ தத்துவ அறிஞர் தான் வில்லியம் ஜேம்ஸ் என்பார். அவர் இந்த கருத்தை அடித்துச் சொல்கிறார். கவலைகளை நீக்கிக் கொள்வதற்கு, நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கின்ற மிகப்பெரிய சிகிச்சை கடவுள் நம்பிக்கைதான், இறை நம்பிக்கைதான் என்று அவர் முடிவாக சொல்கிறார். மற்றுமோர் பிரபலமான மனோ தத்துவ அறிஞரான கலாநிதி ஃபேரியல் என்பவர் சொல்கிறார், உண்மையில் மத நம்பிக்கையை கொண்ட, ஆன்மீக போக்கை கொண்ட மனிதன் மனநோய்களினால் நிச்சயமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகவும் குறைவாகவுமே இருக்கும் என்று அவர் சொல்கிறார். நான் இதற்கு முன்பு எனது உரைகளில் மேற்கோள் காட்டிய உலக புகழ் பெற்ற மனோ தத்துவ மருத்துவர் டேல் கார்னேஜி இந்த அடிப்படையான உண்மையை அவருடைய நூல்களிலே நிறையவே வலியுறுத்தி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார் தனது நூலிலே ஒரு இடத்தில், மனோ தத்துவ மருத்துவர்கள் ஒரு பெரிய உண்மையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் பலமான கடவுள் நம்பிக்கையும் மதப்பற்றும் ஒரு மனிதனில் குடிகொண்டிருக்கிற கவலையை, துன்பத்தை போக்குவதற்கு போதுமான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியவனாக, வழங்கக்கூடியவனாக இருக்கும் என்ற கருத்தை சொல்வார். மற்றுமோர் உலக புகழ் பெற்ற மனோ தத்துவ மருத்துவர் தான் கார்ல் ஜுங் என்பவர். இந்த துறை சார்ந்தவர்களுக்கு அது நன்கு தெரியும். கார்ல் ஜுங் நிறைய பேருக்கு, பெருந்தொகையானவர்களுக்கு, மனநோயாளர்களுக்கு பெரிய அளவில் சிகிச்சைகளை வழங்கிய ஒரு மருத்துவர். அவர் தன்னுடைய அனுபவங்களை பற்றி பேசுகின்ற ஒரு நூலிலே அவர் சொல்கிறார், கடந்த 30 ஆண்டுகளாக உலகின் நாலா பக்கங்களில் இருந்தும் பெருந்தொகையானவர்கள் என்னிடம் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மனநோயாளர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுக்கு சிகிச்சையும் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் பெரும்பாலானவர்கள் நடுத்தர வயதை உடையவர்களாக இருந்தவர்கள், அதாவது 35 வயதை கடந்தவர்கள். அவர்களுள் பெரும்பாலானவர்களுடைய பிரச்சினை, அவர்களுக்கு மனநோய்கள், உளநோய்கள் ஏற்பட்டிருந்தமைக்கான பிரதானமான காரணம், அவர்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான பற்றுக்கோடு இருக்கவில்லை. ஒரு ஆன்மீக ரீதியான பற்றுக்கோடு அவர்களுக்கு இருக்கவில்லை ஒதுங்குவதற்கு. இதுதான் பிரதானமான காரணமாக இருப்பதை நான் தெளிவாக கண்டேன். எனவே என்னால் ஒரு பெரிய உண்மையை சொல்ல முடியும். என்னை தேடி வந்தவர்களில் பலர் நோயாளிகளாக இருந்ததற்கு பிரதானமான காரணம், இறை விசுவாசிகளுக்கு கிடைத்த அந்த அருளை, பேற்றை அவர்கள் பெறாமல் இருந்ததுதான். உண்மையான கடவுள் நம்பிக்கையை அவர்கள் இழந்து இருந்தமைதான். உண்மையில் அந்த கடவுள் நம்பிக்கையை கொண்டவர்களாக, இறை விசுவாசம் உடையவர்களாக அவர்கள் இருந்திருந்தால் இந்த அளவு தூரம் மனநோயாளர்களாக, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்க முடியாது. இந்த ஒரு உண்மையைத்தான் எனது அனுபவத்துக்கூடாக நான் கண்டேன் என்று அவருடைய 30 வருட கால அனுபவத்தின் சாரமாக இந்த உண்மையை சொல்கிறார். உலக புகழ் பெற்ற மருத்துவ மேதை அலெக்சிஸ் கார்லை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மேன் தி அன்னோன் என்ற உலக புகழ் பெற்ற நூலை எழுதியவர், நோபல் பரிசு பெற்றவர். இவர் தெளிவாக சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கிறது. அதாவது ஆன்மீக வழிகாட்டல் மூலமாகவே ஒரு மனிதன் நிம்மதியை பெற முடியும், நிறைவை பெற முடியும் என்று சொல்லுகின்ற அலெக்சிஸ் கார்ல் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறார். எனது அனுபவத்திலே நூற்றுக்கணக்கான மனநோயாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். மாத்திரை மூலமாக, நாம் வழங்குகின்ற சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு குணம் கிடைக்கவில்லை. ஆனால் இறைவனோடு தொடர்பு கொண்டு அவர்கள் செய்த பிரார்த்தனை மூலமாக அவர்கள் குணமடைந்ததை நான் பார்த்திருக்கிறேன்.
எமது மருத்துவம் சிகிச்சை பலிக்காத போதும் பிரார்த்தனையும் இறைவனுடனான உறவும் அவர்களுக்கு குணத்தை கொடுத்ததை நான் கண்டிருக்கிறேன் என்று இந்த நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய மருத்துவ மேதை சொல்கிறார். எனவேதான் இன்று கூட உலகத்திலே பரவலாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு சிகிச்சை முறையாக ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்ற ஆன்மீக சிகிச்சை முறை அறிமுகமாக இருக்கிறது. உலகிலே இன்று மிகவும் தாக்கமிக்க சிகிச்சை முறையாக ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் என்ற சிகிச்சை முறை அறிமுகமாக இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, இன்று மருத்துவ உலகிலும் கூட உடலை கவனிப்பது போல எந்த நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக ஒருவர் வந்தாலும் அவருடைய உளநிலையை கவனத்தில் கொண்டு, பெரும்பாலும் அவருடைய நோய்க்கு அவருடைய உளநிலை மிக முக்கியமான காரணமாக இருக்கும் என்ற வகையில் அவருடைய உளநிலையை கவனத்தில் கொண்டு சிகிச்சை அளிக்குமாறு வலியுறுத்துவதோடு மருத்துவ கல்லூரிகளில் எல்லாம் முன்பை விட அதிகமாக உடலியல் சார்ந்த மருத்துவத்துக்கு கொடுக்கிற அளவு முக்கியத்துவத்தை உள ரீதியான சிகிச்சைக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த வகையில் மாணவர்களை வழிப்படுத்துவதை நெறிப்படுத்துவதை நாங்கள் இன்று பார்க்கிறோம். ஏனென்றால் இன்று உலகிலே பெரும்பாலான நோய்களுக்கு, உடலியல் நோய்களுக்கு அடிப்படை காரணமாக மனோரீதியான பிரச்சனைகளே இருக்கின்றன என்ற உண்மை வலியுறுத்தப்படுகிறது. நான் லெஸ்டரில் நடந்த நிகழ்ச்சியின் போது சொன்னேன், இன்று உலகிலே பரவி இருக்கிற நோய்களில் 70% நோய்கள் உள்ள சம்பந்தப்பட்டவை என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு மருத்துவர் சொன்னார், 80% நோய்களுக்கு காரணம் உள ரீதியான பிரச்சனைகள் தான் என்று இப்போது சொல்கிறார்கள் என்று 10% கூட்டி சொன்னார். அந்த அளவுக்கு 80% நோய்களுக்கு பின்னால் உள ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு இன்று உள ரீதியான பிரச்சனைகள், மனோரீதியான பிரச்சனைகள் பாரதூரமான நிலையை அடைந்திருக்கின்றன. எனவேதான் இன்று மேற்குலக நாடுகள் உட்பட சடவாத சிந்தனைகளால், லோகாயுத சிந்தனைகளால் இவ்வளவு காலமும் பிழையாக வழிநடாத்தப்பட்ட உலகின் எல்லா நாடுகளிலும் கூட இப்போது ஒரு ஃபேஷனாக இந்த மெடிடேஷன் மாறி இருக்கிறது. அதான் மெடிகேஷன் உடைய இடத்தை இப்போது மெடிடேஷன் பெற்றிருக்கிறது. எடுத்ததற்கெல்லாம் மெடிகேஷனை நோக்கி சென்றவர்கள் இப்போது மெடிகேஷனுக்கு செல்ல வேண்டிய கட்டத்தில் கூட மெடிடேஷனை நோக்கி செல்கின்ற நிலையை பார்க்கிறோம். மெடிகேஷன் என்றால் மருந்து செய்தல், மெடிடேஷன் என்றால் தியானம் செய்தல். இப்போது எல்லா நோய்களுக்கும் தியானத்தின் மூலமாக தீர்வு காணலாம் என்ற கருத்தை எல்லோரும் வலியுறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலத்தில் தியானத்தை பற்றி பேசினால் அது ஒரு மூட நம்பிக்கையாக கருதப்பட்டது. தியானத்தை பற்றி பேசினால் மூட நம்பிக்கையாக கருதப்பட்டது. ஆனால் இன்று பெரும்பாலும் மெடிடேஷனை பற்றி அதிகமாக வலியுறுத்துவர்கள் இந்த மேற்குலக மருத்துவத்தை கற்றவர்கள் தான். ஒரு காலத்தில் சுவாமிமார்களும் முனிவர்களும் தவசிகளும் ஆன்மீகவாதிகளும் புரோகிதர்களும் மத தலைவர்களும் வலியுறுத்திய இந்த தியானம் இப்போது அதிகமாக இந்த நடைமுறையில் இருக்கிற மருத்துவத்தை கற்றவர்களால் வலியுறுத்தப்படுகிறது. இலங்கையில் நான் தொடர்ந்து கவனித்த ஒரு விஷயம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் அது கேன்சர் தொடர்பான நோய்களை பற்றி கலந்துரையாடுவதாக இருக்கலாம், லங்ஸ் தொடர்பான நோய்களை பற்றி பேசுவதாக இருக்கலாம், அல்லது வயிறு தொடர்பான நோய்களை பற்றிய கலந்துரையாடலாக இருக்கலாம், ஹார்ட் தொடர்பான இருதய நோய்களை பற்றி கலந்துரையாடுவதாக இருக்கலாம். இந்த துறை சார்ந்த மருத்துவ அறிஞர்கள் அனைவரும் போல உங்களுடைய ஹார்ட் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைத்துக் கொள்வதற்கு நீங்கள் மாத்திரை எடுப்பது போல உங்களுடைய மனதுக்கும் மருந்து செய்யுங்கள், மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் தியானங்களில் ஈடுபடுங்கள். மத ரீதியான வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபடுவதற்கூடாக உங்களுடைய இருதயம் சம்பந்தமான நோய்களை குறைத்துக் கொள்ளலாம் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மறுபக்கத்தில் லங்ஸ் தொடர்பான
சுவாசப்பை தொடர்பான நோய்களை பற்றி பேசுகின்ற மருத்துவர்களும் சுவாசப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை குறைத்துக் கொள்வதற்கு, அதாவது ஆஸ்துமா முதலான நோய்களை, வீசிங் என்று சொல்வார்கள், இந்த மூச்சு திணறல் முதலான நோய்களை குறைத்துக் கொள்வதற்கு, சுவாசப்பையோடு தொடர்பான நோய்களை குறைத்துக் கொள்வதற்கும் இத்தகைய தியானங்கள் பெரிய அளவில் உதவுகின்றன என்று வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக கேன்சர் முதலான ஆட்கொல்லி நோய்களின் அகோரத்தை குறைத்துக் கொள்வதற்கு, பார்வதத்தை குறைத்துக் கொள்வதற்கு கூட இந்த தியானங்கள் உதவுகின்றன, பிரார்த்தனைகள் உதவுகின்றன, தொழுகைகள் உதவுகின்றன என்று இப்போது பரவலாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அனைத்துக்கும் மேலாக உலகிலே அதிக கிராக்கியுள்ள ஒரு துறையாக இன்று இருப்பது மனோ தத்துவ மருத்துவம். ஏனென்றால் அதிகமான மக்கள் மனோவியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகிலே சுமார் 100 மில்லியன் பேர் மனநோயாளர்களாக இருப்பதாக தெரிய வருகிறது. வருடா வருடம் இந்த எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. எனவே இந்த துறை நேரடியாகவும் ஏனைய நோய்களோடு சம்பந்தப்பட்டும் கூடுதலான முக்கியத்துவம் பெற்றிருக்கிற காரணத்தினால் இந்த துறை சார்ந்தவர்கள் அனைவரும் போல அதிகமாக மெடிடேஷன், பாவனாவ, தியானம் என்ற பேரில், வித்தியாசமான பெயர்களில் ஆன்மீகத்தை, இறை நம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை, மதத்தை, மதத்தின் அவசியத்தை, அதனுடனான தொடர்பை வலியுறுத்த ஆரம்பித்திருக்கிற ஒரு நிலை இப்போது பரவலாக உருவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த கருத்தை மிக தெளிவாக, முடிவாக வலியுறுத்துவதை, உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த மனிதன் இறை நம்பிக்கை அற்றவனாக, இறைவனோடு தொடர்பற்றவனாக இருக்கிறானோ நிச்சயமாக அவன் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே உளரீதியான, மனோரீதியான பிரச்சனைகளுக்கு ஆட்படுவான் என்பதை அல் குர்ஆன் அடித்துச் சொல்கிறது. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்னை மறந்து வாழ்கிறார்களோ, என்னுடனான உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு நெருக்கடியான, இக்கட்டான வாழ்வே கிட்டும். இந்த தங்க் என்ற பதம் அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தங்க் என்றால் நெருக்கடி, இக்கட்டான நிலை, இறுக்கமான நிலை என்பது பொருள். எனவே மன இறுக்கமும் மனதில் நெருக்கடியும் நிச்சயமாக இறைவனை மறந்து வாழ்பவர்களுக்கு உருவாகும் என்ற கருத்தை அல் குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம். யார் இறைவனை நிராகரித்து அவனிடமிருந்து தூரமாகி அவனுடன் உறவுகளை அறுத்து கொண்டு வாழ்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் ஒரு வகை இனம் புரியாத பயம், அச்சம், கவலை, பிரச்சினை இருக்கும் என்பதையும் அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு الرعب. சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு الرعب. இறைவனை நிராகரித்தவர்களுடைய உள்ளங்களிலே நாம் அச்சத்தை போட்டு விடுவோம். இறைவனை நிராகரித்தவர்களுடைய உள்ளங்களிலே, புறக்கணித்தவர்களுடைய உள்ளங்களிலே, அவனை விட்டு தூரமானவர்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் அச்சத்தை, பயத்தை போட்டு விடுவோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இறைவனை விட்டு தூரமான உள்ளங்கள் இருளடைந்த உள்ளங்களாக இருக்கும். குலுமாத்துன் பாதுஹா ஃபௌக பாத். இருள்களுக்கு மேல் இருள் சூழ்ந்த நிலையில் தான் அத்தகைய உள்ளங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சொல்கிறான், குலுமாத்துன் பாதுஹா ஃபௌக பாத் இதா ஹரஜ யதஹு லம் யகத் யராஹா. தனது கையை எடுத்து பார்த்தால் கை கூட தெரியாது, அந்த அளவுக்கு காரிருளாக இருக்கும். எப்போது இறைவனோடு தொடர்பு வருகிறதோ அப்போது உள்ளத்தில் நூர் என்ற ஒளி, பிரகாசம், ஜோதி உண்டாகிவிடும். எப்போது இறைவனோடு தொடர்பு இல்லாமல் போகிறதோ அங்கே மனிதனுடைய உள்ளத்திலே இருள் கவ்விக்கொள்ளும். وَمَنْ لَمْ يَجْعَلِ اللَّهُ لَهُ نُورًا فَمَا لَهُ مِنْ نُورٍ. குர்ஆன் சொல்கிறது, இறைவன் யாருக்கு ஒளியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு வேறு ஒரு ஒளி கிடைக்காது. அவனது உள்ளம் இருண்டு விடும். இருள் சூழ்ந்த உள்ளமாக மாறிவிடுகின்ற போது அங்கே என்ன இருக்கும், எது இருக்கும்? அத்தகைய இருள் சூழ்ந்த உள்ளத்திலே நிம்மதியை தேட முடியுமா? சந்தோஷத்தை காண முடியுமா? நிறைவான உள்ளமாக அந்த உள்ளம் இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும். எனவே இன்றைய உலகின் அவல நிலைக்கு காரணம் மனிதர்கள்
பௌதிக ரீதியாக சட ரீதியாக எல்லா வளங்களையும் சுகங்களையும் பெற்றிருந்த போதிலும் மனிதர்கள் வெறுமையினால் வாடுவதற்கு, மனநிறைவில்லாமல் இருப்பதற்கு, சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் இறைவனை விட்டு மனிதர்கள் தூரமாக இருப்பது. ஒரு வகை நாஸ்திகம், ஒரு வகை இறை நிராகரிப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனித வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைய மனிதர்கள் ஒரு வகை இனம் புரியாத வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனை, மனவேதனை, மன உளைச்சல், மனதிலே தளர்ச்சி, மனதிலே சோர்வு, மனதிலே காயம், மனதிலே புண், மனதிலே திருப்தியின்மை, மனதிலே நிறைவின்மை. இதை அல்லாஹ் சொல்கிறான், லஹும் அதாபுன் ஷதீதுன் பிமா நசு யௌமல் ஹிசாப். அதாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. இதை நாம் மறுமையுடைய தண்டனையாகவும் வேதனையாகவும் மாத்திரம்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். இல்லை, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே மனிதன் படுகின்ற அவஸ்தை, உள்ளத்தளவில் மனதளவில் படுகின்ற அவஸ்தை, எல்லாம் இருந்தும் நிறைவில்லாத, சந்தோஷம் இல்லாத, இனம் புரியாத கவலை, அடையாளப்படுத்த முடியாத வேதனை, இதுவும் அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை என்ற பொருளில் தான் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய கலாமிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை நம்பாமலோ அல்லது அல்லாஹ்வை ஒழுங்காக புரிந்து கொள்ளாமலோ அவனுக்கு இணை வைத்து வாழுகின்ற மனிதர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்கின்ற மனிதன் அல்லது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அவனை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்ற மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதென்றால், வானத்திலிருந்து திடீரென்று தொப்பென்று விழுகின்ற மனிதனை போல. அவன் வானத்திலிருந்து விழுகிறான், விழும் போது பறவை அவனை கவ்விக்கொள்கிறது அல்லது காற்றானது அவனை அள்ளிச் சென்று வெகு தூரமான இடத்திலே தூக்கி எறிகிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்ற அல்லது அவனுக்கு இணை வைத்து வாழுகின்ற மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதென்றால், அவன் வானத்திலிருந்து விழுகிறான், விழும்போது பறவை அவனை கவ்விக்கொண்டு சென்று விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருப்பான். வானத்திலிருந்து விடுகிறான், பறவை கவிட்டு போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில் தான் அவன் இருப்பான். அல்லது காற்று அவனை அடித்து சென்று வெகு தொலைவிலே தூரத்திலே தூக்கி எறிந்து விடுகிறது. இத்தகைய நிலையில் தான் இறை நிராகரிப்பாளன், இறைவனோடு தொடர்பட்டவன் அல்லது அவனுக்கு இணை வைப்பவன் இருப்பான் என்ற கருத்தை அல் குர்ஆன் அழகாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் இஸ்லாமிய மனோ தத்துவ மருத்துவத்தை பற்றி அல்லது இஸ்லாமிய நோக்கில் கவலைகள் இல்லாமல் வாழ்வது எப்படி, துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி, மன நிறைவை சந்தோஷத்தை பெறுவது எப்படி என்பது பற்றி நேரடியாக பேசிய சில அறிஞர்கள் இப்போது சமகால உலகிலே இருக்கிறார்கள். அத்தகைய அறிஞர்கள் ஒருவர் தான் டாக்டர் ஆயித் அல் கர்னி என்ற அறிஞர். இவர் தன்னுடைய லா தஹ்சன் என்ற நூலிலே ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். ஆங்கில மொழியில் டோன்ட் பி சேட் என்ற பெயரில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த நூலிலே ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். வரிஸ் சம்பந்தமாக, கவலைகள் சம்பந்தமாக, உள்ளத்தோடு தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமாக எழுதப்பட்ட நிறைய நூல்களை, ஆக்கங்களை, எழுத்துக்களை எல்லாம் நான் தேடி தேடி வாசித்தேன். எமது இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த துறையில் எழுதிய நூல்களை பார்த்தேன். மேற்குலக அறிஞர்கள் இந்த துறையில் எழுதிய நூல்களை எல்லாம் நான் வாசித்தேன். இறுதியாக இவர்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள்? நிம்மதியான வாழ்க்கைக்கு, நிறைவான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, மன இறுக்கம், மன தளர்ச்சி, மனச்சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்த போது 3 அடிப்படைகளைத்தான் அனைவரும் வலியுறுத்துவதை நான் கண்டேன். 3 விஷயங்களில் இவர்கள் அனைவரும் ஏகோபித்து ஏக மனதான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை பார்த்தேன் என்று சொல்லி அந்த 3 விஷயங்களை விளக்குகிறார். மிக சாதாரணமான விஷயங்கள். முதலாவது, இறைவனுடனான இறுக்கமான தொடர்பு.
அவனுக்கு கட்டுப்படுவது, அவன் பக்கம் மீளுவது, அவனோடு உறவு பாராட்டுவது, அவனிடம் தஞ்சம் புகுவது, இதனை இவர்கள் அனைவரும் ஏற்று அங்கீகரிக்கிறார்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு, நிறைவான வாழ்க்கைக்கு முதலாவது அடிப்படையாக இந்த இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாம் அல்லாத அறிஞர்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து அறிஞர்களும் இந்த அடிப்படையை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக, இறந்த காலத்தின் தஸ்தாவேஜுகளை, இறந்த கால ஃபைல்களை மூடிவிட வேண்டும். இறந்த கால கவலைகளை, இறந்த கால துன்பங்களை, இறந்த கால நிகழ்வுகளை, இறந்த கால விவகாரங்களை, இறந்த காலத்தில் நடந்த அனர்த்தங்களை, சோதனைகளை, வேதனைகளை, நாம் எடுத்த முடிவுகளை, அதன் விளைவுகளை முற்று முழுதாக மறந்துவிட வேண்டும். இது சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லோரும் சேர்ந்து சொல்கின்ற இரண்டாவது வழிமுறை. மூன்றாவது, எதிர்காலத்தை, எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை, நடக்கும் என்று எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எதிர்காலத்தில் நடக்கும் வரைக்கும் விட்டுவிட வேண்டும். நாளை என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், எதிர்வரும் வாரம் என்ன நடக்கும், எதிர்வரும் மாதம் என்ன நடக்கும், வார வருஷம் என்ன நடக்கும், 4 வருடங்களுக்கு முன்னால் என்ன நடக்கும், 10 வருடங்களுக்கு முன்னால் என்ன நடக்கும் என்பது பற்றிய கவலை வேண்டாம். அது பற்றிய கற்பனைகள் வேண்டாம். அது பற்றிய ஊகங்கள் வேண்டாம். அது பற்றிய அனுமானங்கள் வேண்டாம். கடந்த காலத்தையும் விட்டுவிடுங்க, எதிர்காலத்தையும் விட்டுவிடுங்க. இன்றைய நாள், இன்றைய பொழுது, இன்றைய தினம், இதுதான் உனது நாள், உனது பொழுது, உனது தினம். நேற்று கடந்து விட்டது, உன் கையை விட்டு போய்விட்டது. நாளை உன் கையில் இல்லை. இருப்பது இந்த நாள், இந்த பொழுது, இந்த நேரம். இதை மேக்சிமம் உச்ச நிலையில் நீ பார்ப்பது, திட்டமிடுவது, அனுபவிப்பது என்ற நிலைப்பாட்டுக்கு உன்னால் வர முடியும் என்ற இருந்தால் நிறைவான வாழ்க்கை வாழலாம். இதுதான் உலகில் இருக்கின்ற மனோதத்துவ அறிஞர்கள், மேதைகள், கவுன்சிலர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ், சைக்காட்ரிக் அறிஞர்கள் அனைவருமாக சேர்ந்து கடைசியாக ஏகோபித்து சொல்கின்ற விஷயம் என்று டாக்டர் ஆயித் அல் கர்னி அவர்கள் தன்னுடைய இந்த நூலிலே சுருக்கமாக தருகிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனைத்தான் சொன்னார். பெரிய ஒரு வாதம், என்ஜாய் த மோமெண்ட் என்று சொல்வார்கள். இது பெரிய ஒரு கான்செப்ட். அதாவது அந்த நிமிடத்தை, இந்த நிமிடம் தான் உன்னுடைய நிமிடம், இந்த நாள் தான் உனது நாள், இந்த மணித்தியாலம் தான் உனது மணித்தியாலம், இந்த பொழுதுதான் உனது பொழுது. கடந்ததை யோசிக்காதே, வர இருப்பதை யோசிக்காதே. இந்த மனநிலையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நீ நிறைவாக வாழலாம், சந்தோஷமா வாழலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொன்னார்கள், இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிர் மஸா வ இதா அம்சைத ஃபலா தன்ததிர் அஸ்ஸபாஹ். காலை நேரம் வந்துவிட்டால் அன்றைய மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே. வரும், வராமல் இருக்கும். மாலை வேளை வந்துவிட்டால் அடுத்த நாள் காலை நேரத்தை எதிர்பார்த்து இருக்காது. உனக்கு கிடைத்திருக்கிற அந்த நேரம், இப்போது எனக்கு இந்த நேரம், இந்த தொழுகை கடைசி தொழுகை, ஃபைனல் தொழுகை எனக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி தொழுவோம்? நாளைக்கும் தொழலாம், வாரம் மாசமும் தொழலாம், வார வருஷமும் தொழலாம். இன்றைக்கு அவசரமா தொழுவிட்டு லேசா தொழுதுட்டு அடுத்த வக்த ஒழுங்கா தொழுவோம். வாரக்கிழமை ஒழுங்கா தொழுவோம், ரமதான்ல இருந்து ஒழுங்கா தொழுவோம், உம்ராவுக்கு பிறகு ஒழுங்கா தொழுவோம், ஹஜ்ஜுக்கு பிறகு யோசித்தா என்ன நடக்கும், என்ன அடைய போறான், இல்ல இது எனக்கு கிடைத்திருக்கிற கடைசி நேர தொழுகை என்று அவன் சிந்தித்தால், இந்த தொழுகை தான் இப்ப கையில கிடைச்சிருக்குது, எனக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள, இறை உகப்பை பெற்றுக்கொள்ள, இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள, அவன் நான் உறவை வளர்த்துக் கொள்றதுக்கு எனக்கு கிடைத்திருக்கிற தொழுகை, அந்த தொழுகை அவன் மேக்சிமம் ஐடியலாக ஒழுங்காக சரியாக தொழுவான். எனக்கு சாப்பிட கிடைத்திருக்கிற வாய்ப்பு இது, நேற்று சாப்பிட கிடைத்திருக்கும், கிடைக்காமல் இருக்கும், அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காமல், இந்த வேளை சாப்பாடு கிடைத்திருக்குது, அது ஒழுங்காக அழகாக பசுந்தாக வடிவாக சாப்பிடுவான். எனக்கு அணிவதற்கு சந்தர்ப்பம், உடுப்பதற்கு துணி அணிவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. இது நேற்று கிடைத்ததோ இல்லையோ, நாளை கிடைக்குமோ இல்லையோ, இப்போது கிடைத்திருக்கிறது.
ஒழுங்காக அணிவது, வியாபாரம் செய்யற சந்தர்ப்பம் இப்போது கிடைத்திருக்கு, உழைக்கிற சந்தர்ப்பம் இப்போது கிடைக்கிறது, சம்பாதிக்கிற சந்தர்ப்பம் இதோ இன்று கிடைத்திருக்கிறது, மனிதர்களோடு உறவாடும் சந்தர்ப்பம் இதோ கிடைத்திருக்கிறது, தர்மம் கொடுக்கும் சந்தர்ப்பம் இதோ கிடைத்திருக்கிறது. நாளை கொடுப்போம், நாளை மறுநாள் கொடுப்போம் இல்ல, இப்ப கிடைத்திருக்க கொடுத்துரும். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்தையும் இது எனக்கு கிடைத்திருக்கிற, இப்போது என் கையில் இருக்கிற நாள், கையில் இருக்கிற பொழுது, கையில் இருக்கிற வேலை, நேரம் என்று மனிதன் சிந்தித்தால் கடந்த காலத்தை மறந்துட்டு, நாளைய தினத்தை மறந்துட்டு, நேற்றைய தினத்தை மறந்து, நாளைய தினத்தை மறந்து மனிதன் சிந்திக்க முடியும் என்றிருந்தால் இதுதான் அவன் நிம்மதியாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு வழி என்று இவர்கள் அனைவரும் ஏகோபித்து சொல்கிறார்கள். ஆனால் எத்தனை மனிதர்களால் இதனை உண்மையில் கடைபிடிக்க முடியும்? அதற்குரிய பக்குவத்தை இவ்வளவு பேர் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் தான் அவருடைய வெற்றி இருக்கிறது. இந்த என்ஜாய் த மோமெண்ட் என்று சொல்பவர்கள் சொல்கின்ற வாதம் சற்று வித்தியாசமானது. அவர்கள் சொல்வது கிடைச்சிருக்கிற நேரம் இது மேக்சிமம், இது அனுபவி என்று சொன்னால் அது உலக கண்ணோட்டத்தில் அதனை அனுபவிப்பது, லௌகிய கண்ணோட்டத்தில் அதனை அனுபவிப்பது, வெறும் உலக இன்பத்தை அனுபவிப்பது அல்ல. நாம் சொல்வது உனக்கு கிடைத்திருக்கிற இந்த கணப்பொழுதை நீ முழுமையாக பயன்படுத்திக்கொள், மீண்டும் உனக்கு இது கிடைக்காது. எனவே இதனை ஐடியலாக, மிகச் சரியாக, மிகவும் பயனுள்ளதாக நீ அமைத்துக்கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு முன்னால் சஃப்புகளை சரி செய்வார்கள். சஃப்புகளை சவு சுஃபூஃபக்கும் இஸ்தவு லிஸ்ஸலா, தொழுகைக்காக அணி அணியாக ஒழுங்காக நில்லுங்கள் என்று சொல்கின்ற போது பல சந்தர்ப்பங்கள் சொல்வார்கள், உங்களது கடைசி தொழுகையாக நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களது கடைசி வேளை தொழுகையாக நினைத்துக் கொண்டு தொழுங்கள். சல்லு ஸலாத முவத்தா, இந்த உலகத்துக்கு பிரியா விடை கொடுக்கும், பிரியும் விடை கொடுக்கும், பிரியா விடை கொடுக்கும் பிள்ளை இல்லையா, பிரியும் விடை கொடுக்கும், பிரியா விடை திரும்ப வாரதா போயிடும், பிரியா விடை, இந்த உலகத்துக்கு பிரியும் விடை, இறுதி விடை கொடுக்கும் சந்தர்ப்பமாக நினைத்து இந்த தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இத்தகைய கவுன்சிலிங் என்று சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு இத்தகைய ஒரு பக்குவம் அடைந்த ஒரு மனிதன் தனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படியான ஒரு சஜஷன் என்று சொல்வார்கள். மைண்ட் சயின்ஸ்ல சஜஷன், உள்ளங்களுக்கு கொடுக்கிற சஜஷன், சஜஷனை கொடுக்கின்ற போது அது சரியாக போய் பட வேண்டிய இடத்துல கண்டிப்பா படும். அது எத்தகைய மாற்றத்தை, தாக்கத்தை, விளைவை ஏற்படுத்தும் என்று சித்து பாருங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு நான் சொல்ல வந்த கருத்து, இந்த எல்லா மனதை ஆற்றுப்படுத்துவது சம்பந்தமாக அல்ல மனவள ஆலோசனை சம்பந்தமாக பேசுகின்ற அறிஞர்கள் அனைவருமாக ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட 3 அடிப்படைகளை இங்கு நான் குறிப்பிட்டேன். அதன் முதலாவது அடிப்படை, அனைவரும் போல் வலியுறுத்துகிற அடிப்படை, இறை நம்பிக்கை, இறைவனுடனான தொடர்பு, அவனுக்கு கட்டுப்படுவது, அவனுக்கு வழிபடுவது, அவனோடு இறுக்கமான உறவை வைத்துக் கொள்வதானது மனிதனுக்கு நிறைவை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற கருத்தை வலியுறுத்துவார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன கார்ல் ஜுங், அலெக்சிஸ் கார்ல், வில்லியம் ஜேம்ஸ், டேல் கார்னேஜி உட்பட இத்தகைய முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் கூட, உலக புகழ் பெற்ற இந்த துறை சார்ந்தவர்கள் கூட இந்த அடிப்படையை மிக தெளிவாக வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இறை நம்பிக்கை இல்லாதவன், தனது மூலத்தை அறிந்து கொள்ளாதவன், அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக, விஞ்ஞானியாக, மேதையாக, மகானாக இருந்தாலும் அவன் பெரும் குழப்பத்திலும் மயக்கத்திலும் தெளிவின்மையிலும் இருப்பான். எனவே எப்போதும் சலனமும் சபலமும் மனோரீதியான பிரச்சனைகளும் அவனை வாட்டி வதைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் காண முடியும். அதாவது இறைவனை அறிந்து கொள்ளாத, கண்டு கொள்ளாத மனிதன் அவன் பெரிய மேதையாக இருந்தாலும் அவன் எப்போதும் ஷக்கு என்ற அதாபில், சந்தேகம், குழப்பம் என்ற வேதனையில் துவண்டு போயிருப்பான். உங்களுக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற தத்துவ மேதை பர்டன் ரசல். பர்டன் ரசலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலக புகழ் பெற்ற மாபெரும் தத்துவ அறிஞர் பர்டன் ரசல். வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையின் உண்மையை பற்றி, யதார்த்தத்தை பற்றியெல்லாம் பெரிய ஆய்வு நடத்தியவர். இன்று வரை உலகத்தில் பேசப்படுபவர். அவருடைய கருத்துக்கள் இன்று வரை வாழுகின்றன, அலசப்படுகின்றன.
அத்தகைய பேர்டன் ரசல் தன்னுடைய வாழ்க்கை சரிதையில், பயோகிராபியில் ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் பல சந்தர்ப்பங்களில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறேன். இவ்வளவு கேவலமான ஒரு நிலை, அசிங்கமான ஒரு நிலை. பேர்டன் ரசல் என்ற அந்த மாபெரும் அறிவு ஞானி தற்கொலை செய்து கொள்வதற்கு சிந்திக்கிறார் என்றால், எமது ஆன்மீக பார்வையில் ஒரு குழந்தையாக, ஒரு சிறுவனாக கூட அவரை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதுதான் இறை நம்பிக்கையை மறுப்பவருடைய நிலை. அவன் குழந்தையை விட கேடானில் இருப்பான். உமர் ஹய்யாமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உமர் ஹய்யாம் உலக புகழ்பெற்ற கவிஞர். உமர் ஹய்யாமை பொறுத்தவரையிலே இறை நம்பிக்கை இருக்கல்ல, கடைசி வரைக்கும் மனக்குழப்பத்தில் தான் இருந்தார். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி பாடுகிறார், வாழ்க்கை ஆயுள் என்ற ஆடையை நான் அணிந்து கொண்டேன். இந்த ஆடையை அணிவிக்கப்படுகின்ற போது இது பற்றி என்னோடு ஆலோசனை செய்யப்படவில்லை. ஆயுள் என்ற ஆடை எனக்கு அணிவிக்கப்பட்டது, இது பற்றி நான் ஆலோசனை செய்யப்படவில்லை. பல்வேறு சிந்தனைகளின் பிடியில் அகப்பட்டு நான் குழம்பி போனேன். இன்னும் சிந்தனை தெளிவு எனக்கு பிறக்கவில்லை. அண்மையில் ஆயுள் என்ற இந்த ஆடை கலட்டப்படும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் நான் எதற்காக வந்தேன், எங்கு செல்லப் போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. உலகிலே மனிதர்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறார்கள் சொன்னால், உமர் ஹய்யாமுடைய இந்த மனக்குழப்பத்தை, இந்த அறியாமையை, அதாவது டிப்பிக்கல் இக்னரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாபெரும் அறியாமையை கூட பார்த்து என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் என்று விதைந்து பேசுவர்களை நாம் பார்க்கிறோம். அழகாக சொல்லியிருக்கிறார் அப்பா, உண்மைதானே, இவர் அந்த மனநிலை தான் இருக்கிறாரு. எனக்கு மட்டுமே உமர் ஹய்யாமுக்கு இந்த பிரச்சனை தான், பெரிய பெரிய அறிஞர்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருந்திருக்கு. ஈலியா அபு மாது என்று ஒரு அரபு கிறிஸ்தவ கவிஞர், மிக உலக புகழ் பெற்ற, நான் நினைக்கிறேன் அவர் லெபனானை சேர்ந்தவர், பிறகு மேற்குலக நாடொன்றில் வாழ்ந்தவர், மிக பிரபலமான ஒரு அரபு கவிஞர். இவருடைய ஒரு கவிதை இருக்கிறது, உலக புகழ் பெற்ற கவிதை, லஸ்து அத்ரி, எனக்கு தெரியாது. இதுதான் கவிதையின் தலைப்பு, எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது, நான் வந்திருக்கிறேன், எங்கிருந்து வந்தேன் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு பாதையை கண்டேன், அதில் நான் நுழைந்து நடக்கலானேன். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பாதையில் நான் தொடர்ந்து நடந்தாக வேண்டும். நான் வந்திருக்கிறேன், எனக்கு முன்னால் ஒரு பாதையை கண்டேன், அதில் நான் தொடர்ந்து நடக்கிறேன். விரும்பியோ விரும்பாமலோ நான் நடந்தாக வேண்டும். ஆனால் எப்படி வந்தேன், எப்படி இந்த பாதையை கண்டேன் எனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் நான் புதியவனா பழையவனா எனக்கு தெரியாது. நான் இந்த பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கிறேனா அல்லது விலங்குகளிடப்பட்ட நிலையில் எனது பயணம் தொடர்கிறதா எனக்கு தெரியாது. என்னை நான் தான் வழிநடாத்துகிறேனா அல்லது வேறு யாரினாலோ வழிநடாத்தப்படுகிறேனா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் எனக்கு தெரியாது. எனது இந்த பாதை நீளமானதா குறுகியதா, நான் இந்த பாதையில் மேலே செல்கிறேனா இறங்குகிறேனா அல்லது உள்ளே செல்கிறேனா, இந்த பாதையில் நான் நடக்கிறேனா அல்லது இந்த பாதை என்னை எடுத்துக்கொண்டு நடக்கிறதா, இல்லை நானும் நிற்கிறேன் பாதையும் நிற்கிறது, காலம்தான் நடக்கிறதா எனக்கு தெரியாது. நான் மனிதனாக ஆவதற்கு முன்னால் எதுவாக இருந்தேன், எதுவாகவும் இருக்கவில்லையா அல்லது ஏதாவது ஒன்றாக நான் மனிதனாவதற்கு முன்னால் இருந்தேனா? இந்த பசிலுக்கு, இந்த
புதிருக்கு தீர்வு இருக்கிறதா? இல்லை, இது தொடர்ந்தும் புதிராகவே இருக்குமா? எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு தெரியாது? அதுவும் எனக்கு தெரியாது. மயக்கம், எத்தகைய குழப்பம்! இத்தகைய சந்தேகத்தில் இருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பான்? எல்லாம் இருக்கு அவனுக்கு, எல்லாம் இருக்கிறது. வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, வரவேற்பு இருக்கிறது, ராஜ மரியாதை இருக்கிறது, வெண்கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்கப்படுகிறான், செங்கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்க. அவனோ தனக்குள் ஒரு நரகத்தை சுமந்து கொண்டு, ஏன் இந்த கம்பளம், ஏன் இந்த மலர் மாலை, ஏன் இந்த காசு, ஏன் இந்த பணம், ஏன் வந்தது, எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது, நான் எங்க போகிறேன், எங்கு போய் முடியும் என்ற குழப்பத்தில் இருக்கும் வரைக்கும் இதுவெல்லாம் அவனுக்கு எந்த பயனை, எந்த பிரயோசனத்தை கொடுக்கும் என்று பாருங்க. சகோதரர்களே, இன்றைய நாம் வாழுகின்ற இந்த காலத்து மிகப்பெரிய அறியாமை, மிகப்பெரிய ஜாஹிலியத் இதுதான். இது அறிவியல் யுகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. மனிதன் நியாயமான உண்மைகளை எல்லாம் கண்டுவிட்ட யுகம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் எந்த அளவு தன்னை புரிந்திருக்கிறான், தனது மூலத்தை, தனது ஆரம்பத்தை, தனது தோற்றத்தை, தனது முடிவை விளங்கி வைத்திருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த வகையில் இந்த மனிதன் எவ்வளவு அனுதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் இதே கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவான்? ஒரு சிறிய குழந்தையும் கூட பதில் சொல்லும். இவ்வளவு இந்த ஈலியா அபு மாதியை போல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குமா? யாரு, எங்கிருந்து வந்தேன், என்ன செய்ய போறேன், ஒன்னும் தெரியுதில்ல, ஒன்னும் வழங்குதில்ல, ஒன்னும் புரியுதில்ல. அல்லாஹ்விடம் வந்தோம், அவன் பக்கம் திரும்புவோம், அவனுக்காக வாழுவோம். இந்த மில்டன் கீன்ஸ்ல ஒரு இப்போ கடந்த வாரம் தான் சொல்லலாம், இப்ப 3-4 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியின் போது அவர்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நான் ஆரம்பமாக சொன்னேன், உலகில் உள்ள ஒவ்வொன்றும் இன்னொன்றுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீர் நிலத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நிலம் தாவரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, தாவரம் மிருகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீர், நிலம், தாவரம், மிருகம் உட்பட எல்லாம் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாம் மனிதனுக்காக. இந்த மனிதன் யாருக்காக என்று கேட்டேன். சின்ன ஒரு பையன், ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கும். அங்க இருக்கிற அந்த பையனை போல இருப்பாரு. அவர் அங்க இருந்து கொண்டு அல்லாவுக்காக என்று சொன்னான். உண்மையில அந்த பதிலை எனக்கு சொல்ல விடல. அந்த பையன் பதிலை எனக்கு சொல்ல விடல. அந்த பையன் அங்க இருந்துட்டு அவனுக்கு கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறான், அல்லாவுக்காக. அந்த பையனமா இருப்பாங்க எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த அறிவு, இந்த நாலேஜ், இவ்வளவு பெரிய நாலேஜ் தெரியுமா? ஆனால் அது இலகுவாகவும் இலவசமாகவும் சாதாரணமாகவும் நமக்கு கிடைப்பா அது பொறுமதி வழங்குதில்லை. இங்க பெரும் பேர்டன் ரசலுக்கு இந்த உண்மையை புரிய முடியாம போயிட்டு, ஈலியா அபு மாதிக்கு இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள முடியாம போயிட்டு, ஒரு சிறிய பையன் இந்த உண்மையை புரிகிற அளவுக்கு, விளங்குற அளவுக்கு இந்த மார்க்கம் அந்த மனிதனுக்கு தெளிவை கொடுக்குது, அறிவை கொடுக்குது. தொட்டில் இருக்கின்ற போதே இந்த பிரபஞ்ச உண்மை, இந்த யூனிவர்சல் ட்ரூத், இந்த மிகப்பெரிய உண்மை அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் காரணத்தினால் தான் நாம் முன்னைய உரைகள் சொன்னது போல ஒப்பீட்டு ரீதியில் இந்த இறை விசுவாசிகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஒப்பீட்டு ரீதியில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பிரதானமான காரணம் இன்னும் பலீனமாக வேணும் இந்த அடிப்படையான இறை நம்பிக்கை இருக்கிறது. நிம்மதிக்கு வழி, மனநிறைவான வாழ்க்கைக்கு வழி என்ன என்பது பற்றி கலந்துரையாடி வருகிறோம். இன்று அந்த வகையில் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தான் மனநிறைவுக்கு மிகப்பெரிய அடிப்படை, சந்தோஷத்துக்கான மிகப்பெரிய அத்திவாரம் என்பதை சொன்னோம். வெறும் இறை நம்பிக்கை மாத்திரம் அல்ல, இந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் பிறக்கின்ற நற்செயல்கள், நற்கருமங்கள், நல்ல காரியங்களும் மனிதனுக்கு மனநிறைவை கொடுக்க வல்லவை.
மனிதன் எந்த அளவுக்கு நற்காரியங்கள் ஈடுபடுகிறானோ, நன்மையான காரியங்கள் ஈடுபடுகிறானோ, பிறருக்கு பயனுள்ளவனாக வாழுகிறானோ, அடுத்தவருக்கு பிரயோசனமான மனிதனாக இருக்கிறானோ, அந்த அளவுக்கு அவன் உலகிலே நிம்மதியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான், நிறைவோடு இருப்பான். இறைமறை அல் குர்ஆன் இந்த பெரிய உண்மையை அழகாக சொல்கிறது. இறை நம்பிக்கையையும் நற்காரியத்தையும் இரண்டையும் இணைத்து, உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா, அச்சமில்லாத பயமில்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, அதற்கு வழி ஈமானும் அமலும், இறை நம்பிக்கையும் நல்ல செயல்களும். ஃபமன் ஆமன வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு உள்ளத்தில் அச்சமில்லை, பயமில்லை, கவலைகளோ விசனங்களோ துன்பங்களோ அவர்களை அணுகப் போவதில்லை என்று இறைவன் சொல்கிறான். உங்களுக்கு அச்சமில்லாத, பயமில்லாத, மனக்குழப்பம் இல்லாத, கலக்கம் இல்லாத, வேதனைகள் கவலைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஆமன வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உங்களுடைய கவலைகளை போக்கிக் கொள்வதற்கு, மனக்கலக்கத்தை போக்கிக் கொள்வதற்கு, அச்சமில்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் உலக சம்பத்துகளை நாட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் இறை நம்பிக்கையும் நன்மையான காரியங்களும் நல்ல வாழ்க்கையும் அமைந்து விடுகின்ற போது உங்களுக்கு அது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அன்ஆமின் 48ஆம் வசனம். சூரா அன்-நஹ்லின் 97ஆம் வசனத்தில் அல்லாஹ் இந்த உண்மையை மேலும் தெளிவாக சொல்கிறான். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸன் மா கானூ யஅமலூன். ஆணோ பெண்ணோ இறை விசுவாசியாக இருக்கும் நிலையில் நற்காரியத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஹயாத்துன் தய்யிபா, நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுப்போம். நல்ல வாழ்க்கை என்றால் ஏலவே உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை பற்றி ஒரு கருத்து இருக்கிறது. நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? நல்ல வாழ்க்கையை கொடுப்போம். சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கையை கொடுப்போம். வல நஜ்ஸி அன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸன் மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்த அந்த நற்காரியங்களுக்குள்ள கூலியை அவர்கள் செய்ததை விட அழகாக நாம் கொடுப்போம் என்று தொடர்ந்து அல்லாஹ் சொல்றார். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு. இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅல் லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. சூரா தாஹாவின் 96ஆம் வசனம். இந்த வசனத்தை நன்கு கவனியுங்கள். எவர்கள் இறைவனை நம்பி நல்ல காரியங்களில், நன்மையான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, ரஹ்மானான அளவிலாத அன்பும் கிருபையும் கொண்ட அந்த இறைவன் அவர்களை பற்றிய அன்பை, அவர்கள் மீதான அன்பை உலகத்திலே ஏற்படுத்தி விடுவார். அதாவது எல்லோரும் இத்தகைய மனிதர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள், இவர்கள் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நிலையை உருவாக்கிடுவான். இன்னைக்கு மனிதர்கள் கவலைப்படுவதற்கு என்ன காரணம்? பிரதானமான காரணங்கள் உண்டு. அடுத்தவர்களுடைய அங்கீகாரம் கிடைக்காமை, ஆதரவு கிடைக்காமை, அரவணைப்பு கிடைக்காமை, வரவேற்பு கிடைக்காமை, உதவி ஒத்தாசை கிடைக்காமை. அவன் முறைச்சு பார்த்துட்டு போறான், இவன் உருக்கி பார்த்துட்டு போறான், இவன் முகத்தை திருப்பிட்டு போறான், ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கிடைக்குது இல்ல. அடுத்த மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்காமை என்பது மனிதர்களுடைய மனவேதனைக்கு, இன்றைய உலக ரீதியான பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு காரணம். அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ், ரஹ்மானான அல்லாஹ், அளவிலாத அன்புடைய அல்லாஹ் மக்கள் மத்தியில் அன்பை ஏற்படுத்தி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நேசித்தார். எப்ப நேசிப்பான்? ஈமானும் சாலிஹான அமலும் வந்தா அல்லாஹ் நேசிப்பான். ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்தால் ஜிப்ரீலை அழைத்து அல்லாஹ் சொல்லுவானாம், ஓ ஜிப்ரீலே, உலகில் இருக்கிற இந்த அடியானை நான் நேசிக்கிறேன், எனவே நீங்களும் நேசிப்பீர்களாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகில் இருக்கிற மலக்குகளை எல்லாம் அழைத்து, ஓ மலக்குகளே, அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், அதனால் நானும் நேசிக்கிறேன், நீங்களும் அவனை நேசிப்பீர்களாக என்று சொல்வார்கள். அப்போது அல்லாஹ், ஜிப்ரீல் உட்பட வானுலகில் இருக்கிற எல்லா மலக்குகளும் அந்த மனிதனை நேசிப்பவர்களாக மாறிவிடுவார்கள். வானத்தில் அவருக்கு அன்பு கிடைத்தவுடன் அதன் விளைவாக பூமியில் உள்ளவர்கள் மத்தியிலும் அன்பு செலுத்தப்படுபவராக அவர் மாறிவிடுவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வின் அன்பு வந்தால் ஜிப்ரீலுடைய அன்பு வரும், இருவருடைய அன்பு வந்தால் மலக்குடைய அன்பு வரும்,
வானுலகில் ஒரு அன்பு கிடைத்து விட்டால், அங்கீகாரம் கிடைத்து விட்டால், இந்த பூ உலகில் உள்ள அனைவரும் அவரை நேசிப்பவர்களாக, அவர் மீது அன்பு கொள்பவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த சூழல் ஒரு மனிதனுக்கு உருவாகிவிட்டால், எல்லோரும் நேசிக்கிற, எல்லோரும் அனைவரைக்கிற, எல்லோரும் ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் அவர் சந்தோஷமா இருப்பார், நிம்மதியா இருப்பார், நிறைவோடு இருப்பார். அனைவருடைய சாந்திமயமான பார்வை, குளிர்ச்சியான பார்வை, குளிர்ச்சியான அரவணைப்பு அவருக்கு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அவர் சந்தோஷப்படுவார். அதாவது அடுத்த மனிதர்கள் எம்மை ஒருவரை அன்போடு பார்க்கின்ற போது அந்த வேவ்ஸ் அவரை சாதகமாக பாதிக்கிறது. கருணையோடு பார்க்கின்ற போது வெளிப்படுகின்ற அந்த அலைகள் அவரை சாதகமாக தாக்குகின்றன. ஒருவர் கோபத்தோடு பார்த்தால், பொறாமையோடு பார்த்தால், துவேஷத்தோடு பார்த்தால், வெறுப்போடு பார்த்தால் அவையெல்லாம் நம்மை தாக்குகின்றன. இவற்றைத்தான் நாங்கள் கண்ணூர் என்று சொல்கிறோம், பொறாமை யான் வந்த விளைவு என்று சொல்கிறோமா? இல்ல, இதெல்லாம் உண்மைகள். கண்ணூர் என்பது உண்மையானது. அடுத்தவன் வெறுப்போடு பார்த்தால் அந்த வெறுப்புடைய அந்த வேவ்ஸ், அந்த அலைகள் நம்மை தாக்கி அதனால் சில விளைவுகள் ஏற்படும். பொறாமையோடு பார்த்தால் அந்த பொறாமையுடைய அலைகள் நம்மை பாதிக்கும். பகைமையோடு பார்த்தால் அதன் அலைகள் நம்மை தாக்கும். எனவே அடுத்த மனிதர்கள் நம்மை அன்போடு பார்க்கின்ற, கருணையோடு பார்க்கின்ற, இரக்கத்தோடு பார்க்கின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட வரும். உண்மையான அன்பு எப்போது வரும்? உலகிலே காசுக்காக, பணத்துக்காக எல்லோரும் அன்பு கொள்வார்கள். நீங்க நல்ல நிலையில் இருந்தால், உங்களுக்கு வருமானம் இருந்தால், உங்களிடம் காசு பணம் இருந்தால், பட்டம் பதவி இருந்தால் எல்லோரும் நேசிப்பார்கள். அந்த நேசம் எல்லோருக்கும் கிடைக்கும். அது போலியானது, அது பொய்யானது, பிளஃப். உண்மையான நேசம் எப்போது வரும்? எந்த லௌகிக உலக நோக்கமும் இல்லாமல் வருகின்ற நேசம். அது எப்போது வரும் என்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கின்ற போது, அதற்கூடாக மலக்களுடைய அல்லாஹ்வின் அன்பை பெற்று, மலக்குகளின் அன்பை பெற்று, மக்கள் உளவல் அன்பு என்று சொல்வார்கள், இனம் புரியாத அன்பினால் இந்த மனிதனோடு கட்டுண்டு நிற்பார்கள். அந்த அன்பு கிடைத்து விட்டால் அவனை போல் செல்வந்தன் வேறு யாரும் இருக்க மாட்டான். மனிதர்களை சம்பாதித்தல் என்பதன் பொருள் அதுதான். காசு கொடுத்து மனிதர்களை சம்பாதிக்கிறதல்ல, வேலை கொடுத்து சம்பாதிக்கிறதல்ல, வேறு வகையில் சம்பாதிப்பதல்ல. இறைவனோடு தொடர்பு படுவதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கிற இந்த அன்பானது உண்மையில் அவனை வாழ வைக்கும், அவனுக்கு சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை, திருப்தியை கொடுக்கும். நிச்சயமாக அல்லாஹ் இறை விசுவாசிகளை நேரான வழியில் வழிநடத்துவான். அதாவது இறைவனோடு தொடர்பு வந்து விட்டால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நேரான வழியை காட்டுவான். நேரான வழியை காட்டுவான் பொருள் என்ன? எந்த விஷயத்திலும் அவனுக்கு குழப்பம் வராது, மயக்கம் வராது, சலனம் வராது, சபலம் வராது, தெளிவின்மை வராது, எங்கு செல்வது எங்கு போவது என்ற பிரச்சனை வராது. அல்லாஹ்வே அவனுக்கு வழி காட்டுவான். இப்படி போ, இதான் நேரான வழி, இந்த விஷயத்தில் இப்படி டிசிஷன் எடு, இப்படி முடிவெடு, இப்படி தீர்மானம் எடு. அதிகமான மக்களுக்கு எல்லா விஷயத்திலும் தயக்கம், எல்லா விஷயத்திலும் குழப்பம். எனவே என்னதுக்கு போறது? கவுன்சிலிங்க்கு போறது, டாக்டர்கிட்ட போறது, அவர்கிட்ட போறது. பேசி பாருங்க, எனக்கு எந்த விஷயத்திலையும் ஒரே முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, டிசிஷன் மேக் பண்ண என்ன செய்யலாம்? அவரே டிசிஷன் மேக் பண்ண இல்லாம தான் இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த துறையில் இருப்பதா வேற துறைக்கு மாறுவதான்னு சொல்லி அவர் 5 துறையை மாத்தி தான் கடைசியா மோட்டிவேஷன் இந்த துறைக்கு அல்லது கவுன்சிலிங் துறைக்கு வந்திருக்கிறார். அவரே யோசிச்சு கொண்டிருக்கிறார். இது தபீபு யுதாவி வ தபீபு மரீது. அதாவது டாக்டரே நோயாளியா இருக்கிறார், அவர் மற்றவங்களுக்கு மருத்துவம் செய்யறார். இவர்கிட்ட போய் கேட்கிறது. அப்ப அவர் ஏதோ அவருடைய உழைப்புக்காக, தொழிலுக்காக, சரியப்பா உடைய பிரச்சனைக்கு டேவ் கார்னேஜி இப்படி சொல்றார், இந்த ஜூங் இப்படி சொல்றார், அலெக்சிஸ் காலா இப்படி சொல்றார், இவர் அப்படி சொல்றார் சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி அவரோட ஃபீ எடுத்துட்டு அனுப்பிடுவாரு. திரும்பவும் அவருக்கு அந்த பிரச்சனை வரும், திரும்பவும் வருவார். இப்படித்தான் நிலைமை இருக்கும். இங்கு தெளிவான வழிகாட்டல், உறுதியான உண்மையான வழிகாட்டல் கிடைக்குது. இன்னல்லாஹ லஹாதில் லதீன ஆமனு இலா ஸிராத்தி முஸ்தகீம். நிச்சயமாக அல்லாஹ் அவனோடு தொடர்பு கொண்ட அந்த இறை விசுவாசிகளுக்கு சரியான வழியை காட்டுகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் இதுதான் வழி, இதுதான் முறை. ஒரு இறை விசுவாசிக்கு வெரி சிம்பிள் டிசிஷன் எடுக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணுமா? அல்லாஹும்ம அல்ஹிம்னா மராஷித உமூரினா வஅஇத்னா மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. யா அல்லாஹ், நான் ஒரு முடிவு எடுக்கணும், எனக்கு இந்த விஷயத்தில் சரியான தெளிவை தா. 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுவான், துஆ கேட்பான். அத்துஆ சிலாஹுல் மூமின், மூமினுடைய ஆயுதம் துஆ. அதுக்கு பிறகு ஒரு டிசிஷன் எடுப்பான், அதுக்கு பிறகு தயக்கம் வராது. எடுத்துட்ட முடிவு ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, நீ ஒரு முடிவை எடுத்து விட்டால் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விடு, தொடர்ந்து செல், ப்ரொசீட் பண்ணு, தயங்கி தயங்கி நிற்காது, பார்த்துக்கொள்வான். இந்த மனோநிலை யாருக்கு வரும்? இறை நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு மட்டும்தான் வரும். ஈமானிய உள்ளத்துக்கு மாத்திரம்தான் வரும்.
யார் இறைவனை நம்பியவராக இருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய உள்ளத்துக்கு வழிகாட்டுவார். ஒவ்வொரு விஷயத்திலே சரியான வழிகாட்டலை கொடுப்பான். மறுபக்கத்தில் யார் இறைவனை விசுவாசிக்காதவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். லா யஹ்திஹிமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்கள் வேதனையிலேயே இருப்பார்கள். நாங்க எப்போதும் எப்படி பார்க்கிறது, வேதனை இருப்பான மறுமையில வர வேதனை இல்ல. இந்த உலகத்தில் அவர்கள் மனக்குழப்பத்திலும் தயக்கத்திலும் சலனத்திலும் சபலத்திலும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். எதிலேயும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பார்கள். இருந்தாலும் வேதனை, இல்லாவிட்டாலும் வேதனை, வந்தாலும் வேதனை, போனாலும் வேதனை. உண்மையில புத்தர் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்து இஸ்லாத்துக்கு ஈவானது என்ற காரணத்தினால சொல்றேன். இல்லாதவனுக்கு இல்லை என்ற பிரச்சனை, இருப்பவனுக்கு இதை இழந்து விடுவோமோ என்ற பிரச்சனை. இல்லாதவனுக்கு இல்லையே 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 என்ற பிரச்சனை, கிடைத்து விட்டதுக்கு பின்னால இதை இழந்துருவேனோ, கையை விட்டு போயிருமோ என்ற பிரச்சனை. அப்ப ரெண்டு நேரத்திலையும் பிரச்சனை. அப்ப இருந்தால் என்ன, இவனுக்கு இல்லாமல் போனால் என்ன? இந்த குழப்ப நிலை யாருக்கு இருக்கும்? அங்க ஒரு பற்றுக்கோடி இல்லாதவனுக்கு, பற்றுக்கோடி இல்ல அவனுக்கு நிச்சயமா இருந்து கொண்டு எனக்கு இவனுக்கு இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் சமமே, இவன் பெற்றிருப்பதும் பெறாமல் இருப்பதும் சமமே, வைத்திருப்பதும் வைக்காமல் இருப்பதும் சமமே. எப்போதும் அவன் பிரச்சனை தான் இருக்கிறான். நிறைவு என்பது கிடையாது, சந்தோஷம் என்பது கிடையாது. எனவே இறை நம்பிக்கை அந்த அடிப்படையிலான நற்காரியங்கள் நற்செயல்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன, மகிழ்ச்சிக்கு வழிகாட்டுகின்றன. மறுபக்கம் இறை நிராகரிப்பு பாவம் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றன, மறுமைக்கு இந்த உலகத்தில் வேதனையை கொடுக்கின்றன, இனம் புரியாத கவலையை கொடுக்கின்றன என்பது மிகப்பெரிய உண்மை. எனவேதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நன்மையான காரியங்கள் நற்காரியங்கள் அனைத்தையும் இஸ்லாம் பரக்காத்துகளாக சொல்லியிருக்கிறது. பரக்காத்து அருள்கள். ஒவ்வொரு நல்ல காரியமும் அருள், ஒவ்வொரு நல்ல காரியமும் அருளாக பரக்கத்தாக மாறுகிறது. ஒரு நற்காரியம் செய்கின்ற போது ஆயுளில் பரக்கத்து கிடைக்கும், வருமானத்தில் பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், மனிதர்களிட அன்பு கிடைக்கும், உள்ளத்தில் நிம்மதி வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை மனதில் கொள்ளுங்கள். சனாயுல் மஅரூஃப் தகி மசாரி அஸ்ஸூ, சனாயுல் மஅரூஃப் தகி மசாரி அஸ்ஸூ. நற்காரியங்களும் நல்ல செயல்களும் நன்மையான விஷயங்களும் மோசமான முடிவுகளிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றும். நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நன்மையான விஷயங்கள், மோசமான முடிவுகள் அவனுக்கு ஏற்படாத வண்ணம் அவனை காக்கும், பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நன்மையான காரியங்களை பற்றி வந்த குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு கூலி கிடைக்கும், உங்களுக்கு அருள் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று முடிவதை தான் பார்க்கும். இந்த நன்மையான காரியம் செய்தால் இது கிடைக்கும், இந்த நன்மையான காரியத்தை இது கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் ஃபைனலா? இவ்வளவு, அதாவது இத்தனை பவுன் கிடைக்கும், இத்தனை எண் கிடைக்கும், இத்தனை ரியால் கிடைக்கும், இத்தனை டாலர் கிடைக்கும் சொல்லல. உங்களுக்கு தேவையான நிறைவு, சந்தோஷம், நிம்மதி மறுமைக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கிடைக்கும் என்றுதான் நன்மையான காரியங்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் சொல்றதை பார்க்கிறோம். பாவங்களை பற்றி குறிப்பிடுகின்ற குர்ஆன் ஹதீஸை நீங்க பார்த்தால் விளங்கும். பாவங்கள் செய்வதனால் அல்லாஹ்வுடைய சாபம் வருவதாக வந்திருக்கும், அல்லது நபியுடைய சாபம் கிட்டுவதாக வந்திருக்கும், மனிதர்களுடைய சாபம் அத்தகைய மனிதனுக்கு கிடைக்கும் வந்திருக்கும். ஏன் மிருகங்கள், கால்நடைகள், உயிரினங்களுடைய சாபம் கூட பாவிகளுக்கு வரும் என்று நாங்கள் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். உதாரணமாக மதுபானம் குடித்தல் ஒரு பாவம். இந்த பாவத்தோடு தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை லானத் செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். மதுபானம் தொடர்பான 10 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். குடிப்பவர், குடிக்க கொடுப்பவர், சுமப்பவர், எடுப்பவர், வாங்குவர், விற்பவர் எல்லாமாக 10 பேர் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள், லானத் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாபத்தை பெற்ற நிலையில் ஒரு மனிதன் நிம்மதியா வாழ முடியுமா? சந்தோஷமா வாழ முடியுமா? முடியாது. வட்டியோடு தொடர்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலரை சபித்திருக்கிறார்கள். இந்த சாபத்தை, இந்த லானத்தை பெற்ற நிலையில் ஒரு மனிதனால் சந்தோஷமாக வாழ முடியுமா? வாழ முடியாது. பாவத்தின் விளைவு இழிவாக இருக்கும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவத்தின் விளைவு மனிதனுடைய பகுத்தறிவை பாதிக்கும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவமானது மனிதனுடைய ஆத்துமாவை மாசுபடுத்தும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவமானது மனிதனுடைய உள்ளத்தில் அச்சத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவமானது மனிதனிடம் இருக்கிற பரக்கத்தை அழித்துவிடும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவமானது இறைவனுக்கும்
அடியானுக்கும் இடையிலான தொடர்பை அறுத்து விடும் என்று குர்ஆன் சுன்னாம் சொல்கிறது. பாவமானது மனிதர்களுக்கு மத்தியில் வெறுப்பை அந்த மனிதனை பற்றி உருவாக்கிவிடும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. பாவமானது மனிதனை எப்போதும் கவலைகளிலே வாழச் செய்யும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. இது பற்றி விரிவாக நான் இங்கு விளக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் எமது மாநாட்டில் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிற மாநாட்டில் தலைப்பு பாவங்களின் விளைவுகள் அல்லது பாரதூரமான பாதிப்புகள் என்ற தலைப்பு இருக்கிற காரணத்தால் இன்ஷா அல்லாஹ் அது பற்றி விரிவாக விளக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, இறை நம்பிக்கை நிம்மதிக்கு வழிவகுக்கும். நம்பிக்கையின் அடியாக பிறக்கிற நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் வழிவகுக்கும். ஈமான் அமல் என்று இதனை நாம் இஸ்லாமிய பரிபாஷையில் சொல்லுவோம். ஈமானும் அமலும் மனிதனுக்கு நிறைவை தரும். இந்த ஈமான் அமல் இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லது ஈமானுக்கூடாக ஒரு மனிதன் அமல் செய்யும் அளவுக்கு தூண்டப்படுவதற்கு, தனது வாழ்க்கையை அமல்மயமானதாக, நன்மை மயமானதாக, நற்காரியங்கள் கொண்டதாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த ஈமான் தக்வாவுடைய நிலை அடைய வேண்டும். எந்த அளவுக்கு ஈமான் என்பது சாதாரண நிலையிலிருந்து தக்வா என்ற அந்த நிலையை அடைகிறதோ அப்போதுதான் ஒரு மனிதன் உண்மையான ஈமானின் விளைவுகளை அனுபவிப்பான். இப்போது எம்மிடம் ஈமான் இருந்தாலும் தக்வா என்ற அந்த அந்தஸ்தை அடையாத காரணத்தினால் தான் ஈமானுடைய அந்த சுவையை, அதன் விளைவுகளை சரியாக எம்மால் உணர முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யுனஜ்ஜில்லாஹு அல்லதீன ஆமனு யுனஜ்ஜில்லாஹு அல்லதீன தகவ் பிமஃபாஸதிஹிம் லா யமஸ்ஸுஹுமுஸ் ஸூ வலா ஹும் யஹ்ஸனூன். தக்வா உள்ள மனிதர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். தக்வா உள்ள மனிதர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அவர்களுக்கு எந்த கேடும் கெடுதியும் வராது, அவர்களுக்கு கவலையும் ஏற்படாது. தக்வா உள்ள மனிதர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், அவர்களுக்கு எந்த கேடும் பீடிக்காது, அவர்களுக்கு எந்த கவலையும் வராது. ஃபமன் தகா வ அஸ்லஹ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எவர் தக்வா உள்ளவராக இருந்து நற்காரியங்களில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு அச்சமில்லை, பயமில்லை, கவலைகளும் கிடையாது என்று அல் குர்ஆன் மற்றொரு இடத்திலே சூரத்துல் ஆராஃபின் 35ஆம் வசனத்திலே சொல்கிறது. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன். சூரா யூனுஸுடைய 62ஆம் 63ஆம் வசனங்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த பயமும் பீடிக்காது, கவலையும் வராது. அவர்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள், தக்வாவை உடையவர்கள். ஈமான் கொண்டவர்கள், தக்வாவை உடையவர்கள். தக்வா வருகின்ற போது இந்த நிலை வரும். தக்வா என்பது என்ன? நாங்கள் தமிழிலே இறையச்சம் என்று சொல்கிறோம். அதாவது ஈமான், இறை நம்பிக்கை வந்து அது இறைவனுடனான நெருங்கிய உறவாக மாறி அவனை அஞ்சி பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற அளவுக்கு மனிதன் பக்குவம் அடைகின்ற போது அவன் தக்வா உள்ள மனிதனாக மாறுகிறான். அந்த தக்வா வந்துவிட்டால் மனிதனுக்கு கிடைக்கிற மிக முக்கியமான விளைவு, மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்திலே அவன் எதிர்பார்க்கிற சந்தோஷம், நிம்மதி, நிறைவு அவனுக்கு கிடைக்கும். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ஒரு பெரிய தக்வா உள்ள ஒரு மனிதர். இவர் தனது நண்பர்களோடு ஒரு நாள் பாதையில் போய் கொண்டிருக்கிறார். தக்வா என்பது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம். அது வந்துவிட்டால் மனிதனுக்கு மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் கூட கேடுகள் வராது. எந்த அளவுக்கு என்றால் பௌதீக காரணிகளுக்கு வெளியே வருகின்ற கேடுகள் அல்லது அவனால் தாக்கு பிடிக்க முடியாத கேடுகள் என்று கூட அவன் காப்பாற்றப்படுவான். அந்த அளவுக்கு தக்வா என்பது ஒரு பெரிய கேடு. நான் அன்று லெஸ்டர்ல சொன்னேன், அந்த ஓராவா AURA ஓரா, இந்த ஓராவை பற்றி இன்று மனோதத்துவ மருத்துவர்கள் பேசுகிறார்கள். ஓரா என்பது ஒரு வகை ஒளிவட்டம் என்றும், ஆன்மீகம் உள்ளவர்களிடம் இந்த ஒளிவட்டம் ஒரு கேடயமாக, அவரை பாதுகாக்கின்ற ஒரு கேடயமாக மாறுகிறது என்றும் இன்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அது அடுத்து நான் இப்போது சொல்ல போகிறது எந்த அளவு உண்மை எனக்கு தெரியாது. ரஷ்யாவிலே ஒரு குறிப்பிட்ட கருவிக்கூடாக இந்த கட்புலனாகாத இந்த ஒளி வட்டம் ஓரளவு படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நான் சில நூல்களை வாசித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டவர்களை காப்பாற்றுவதற்கென்று ஒரு அசாதாரண சக்தி வளையமாக, ஒளி வளையமாக, வட்டமாக அவர்களை சூழ்ந்து நிற்கிறது. இதுவெல்லாம் சொல்லி மூமின்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டிய, ஆர்வமூட்ட வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும்
ஏதோ இப்படியான தகவல்களும் இருக்கின்றன என்பதை கேட்கின்ற போது கொஞ்சம் நம்பிக்கை அதிகரிக்கலாம், இந்த வழியில் செல்வதற்கு அது துணை புரியலாம் என்பதற்காக சொல்கிறேன். அதாவது ஒரு மனிதன் இந்த பிரபஞ்ச கர்த்தாவோடு சரியான அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்கின்ற போது அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக சக்தி மிக்கவனாக மாறுகிறான் என்றால், இவனால் தாக்குப்பிடிக்க முடியாத விஷயங்களுக்கு முன்னாலும் அசாதாரண நிகழ்வுகளினால் அவன் காப்பாற்றப்படுவான். அதைத்தான் நாம் கராமாத் என்று சொல்கிறோம், அசாதாரண நிகழ்வுகள் என்று சொல்கிறோம். இது ஒரு இறை விசுவாசுடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனா கராமாத்துக்கு ஆள் வச்சிருக்கிறோம் நாங்க. கராமாத்து காட்டுறாக்கள், கராமத்து காட்டுறது இல்ல யாரும். என்ன மெஜிக்காரன் கராமத்து காட்டுவான், கராமத்து காட்டுறது இல்ல. வெளி நல்லடியார்கள் இடமிருந்து அது தானாக வெளிப்படும். கராமத்து காட்டுறது இல்ல, ஒரு ஷோ காட்டுறது மாதிரி அது வெளிப்படும். யாரு கராமத்து காட்டணும் நாம தேடி போக தேவையில்லை, நமக்கு கராமத்து எப்ப வெளிப்படும் என்ற ஏக்கத்துல தான் நாம் இருக்கணும். அதாவது நம்மள அல்லாஹ் பாதுகாக்கல எப்படி உருவான்னு சொல்லி. இப்ராஹிம் இப்னு அதஹம் ஒரு தக்வா உள்ள மாபெரும் மனிதர், இறைவனோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரு மாபெரும் அடியார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களோடு பாதையில் போய்கொண்டிருக்கிறார், காட்டு வழியாக போய்கொண்டிருக்கிறார். டோன்ட் பி சேட் என்ற நூலிலே டாக்டர் ஆயித் அல் கர்னி இந்த சம்பவத்தை சொல்கிறார். அவர் ஒரு குர்ஆன் ஹதீஸ் விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர், ஆத்தென்டிக்கான நம்பகமான விஷயங்களை தான் இதில் சொல்கிறேன் என்று உறுதியாக அவர் சொல்கின்ற காரணத்தினாலும் இதனை நான் மேற்கோள் காட்டுகிறேன். அப்போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அதஹம் அவர்களே, ஒரு சிங்கம் இதோ எம்மை தாக்குவதற்காக வருகிறது. அப்போது இப்ராஹிம் அதஹம் அவர்கள் சொன்னார்கள், யா கஸ்வரா, ஓ சிங்கமே, எங்களுடைய விஷயத்தில் உனக்கு ஏதாவது ஏவப்பட்டிருந்தால் அதை செய், இல்லை என்றால் எங்களை விட்டு போய்விடு. எங்களுடைய விஷயத்தில் ஏதாவது நீ கர்மமாட்ட வேண்டும் என்று ஏவப்பட்டிருந்தால் அதை செய், இல்லை என்றிருந்தால் எம்மை விட்டு ஒதுங்கி போய்விடு என்று சொல்கிறார்கள். சிங்கம் பக்கத்தில் வருகிறது, இவர்கள் தட்டி விடுகிறார்கள். திரும்பி அந்த சிங்கம் போய் விடுகிறது. இப்ராஹிம் அதஹமுடைய பாஷையை, பேச்சை அந்த சிங்கம் எவ்வாறு புரிந்து கொண்டது என்று நாம் ஆச்சரியப்பட்டோம் என்று அவர்களோடு சென்றவர்கள் சொல்கிறார்கள். கஷ்டமாக இருக்கும் ஜீர்ணிக்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி அப்பா நடக்கும்? ஆனா நீங்க போய் சிங்கங்களை தட்டி பார்த்துறாங்க, பெரிய அசிங்கமா போயிடும். பிலிப்பைன்ஸ்ல கடந்த ஆண்டு பிலிப்பைன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, 10 வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற மிருக காட்சி சாலை ஜூவுக்கு போய் இயேசு என்னை ரட்சித்து காப்பாற்றுவார் என்று சத்தம் போட்ட வண்ணம் காவலாளிகள் சொல்லியும் கேட்காமல் சிங்கத்தின் கூண்டில் போய் விழுந்தார். சிங்கம் என்ன செய்யும்? அதனுடைய அசிங்கமான வேலையை செய்தது, அவரை தாக்கியது. அப்போது ஏதோ நல்ல காலம் காவலர்கள் எல்லாம் சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து அந்த மனிதனை காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். இது பத்திரிகைகளிலே போன வருடம் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். உண்மையான இறை விசுவாசிகளுக்கு இத்தகைய அசாதாரண நிகழ்வுகள் சர்வசாதாரணமாக நடக்கும் என்பது பெரிய உண்மை. ஹரம் இப்னு ஹையான் என்ற ஒரு பெரிய ஆன்மீகவாதி சொல்கிறார், ஒரு மனிதன் தனது உள்ளத்தால் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகின்ற போது மூமின்களுடைய உள்ளங்களும் அந்த மனிதனை நோக்கி திரும்பிவிடும். அல்லாஹ் மனிதர்களுடைய அன்பை, அந்த மனிதனை பொறுத்தவரையில் ஏனைய மனிதர்களுடைய அன்பை ஏற்படுத்தி விடுவான் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை நான் ஏற்கனவே ஓதிய குர்ஆன் வசனம் சொல்றார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சயஜஅல் லஹுமுர் ரஹ்மானு உத்தா, யார் ஈமான் கொண்டு சாலிஹான நற்காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அல்லாஹ் ரஹ்மானான இறைவன் அவரை பற்றிய அன்பை மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி விடுவான். எந்த அளவுக்கு என்று அவர் தொடர்ந்து சொல்கிறார், எல்லா மனிதர்களாலும் அவர் நேசிக்கப்படுவார், மிருகங்களால் கூட நேசிக்கப்படுகிற நிலை வரும். மிருகங்களும் அவரை கண்டால் அவரை நேசிக்கின்ற நிலை உருவாகும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆட்சி காலத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது சிங்கமும் முயலும் நரியும் ஆடும் ஒரே நீர்நிலையில்
நீர் பருகுகின்ற ஒரு காலமாக அவருடைய ஆட்சி காலம் இருந்தது என்று வரலாற்றாசிரியர் சொல்கிறார்கள். என்றால் ஒரு பொதுவான தத்துவம் இருக்கிறது, மனிதன் சீரானால் எல்லாம் சீராகிவிடும் என்று. என்ன, மனிதன் தான் இந்த பிரபஞ்சத்தின் மையம். அவன் சீர்பட்டு விட்டால் எல்லாம் சீர்பட்டு விடும். அவன் ஒழுங்காகிவிட்டால் எல்லாம் ஒழுங்காகிவிடும். என்ன, மனிதனுக்காகத்தான் எல்லாம். இந்த மனிதன் கெட்டு விடுகின்ற போது எல்லாம் கெட்டுவிடும். இது ஒரு பெரிய உண்மை.